எத்தனையோ பொரியல் நம்ம செஞ்சிடலாங்க. ஆனால் அந்த வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. எப்படின்னு பார்க்கிங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கங்க. வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து வழுவழுப்பு தன்மை இல்லாமல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணுன்னா நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், அதே மாதிரி 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை தழைங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம வெண்டைக்காயை ஆட் பண்ணிடணும். ரொம்ப வதங்கக்கூடாது. ரொம்ப வதங்குச்சுன்னா உங்களுக்கு வந்து கருக ஆரம்பிச்சிருங்க. நம்ம அடுப்பில் வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உப்பும் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடணுங்க, லாஸ்ட்டில் ஆட் பண்ணக்கூடாது. தயிர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. தயிர் ஆட் பண்ணினா கூட கொஞ்சம் தான் வழுவழுப்பு தன்மை வரும். தயிர் ஆட் பண்ணாமல் மூடி வைக்காமல் வேக வைக்கணுங்க. மூடி வச்சிங்கன்னா அந்த வேர்த்து தண்ணி உள்ளச்சு அடிச்சுன்னா உங்களுக்கு வந்து வழுவழுப்பு தன்மை கொடுத்துரும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாட்டு சூப்பராக கிடைக்கும். இதில் கொஞ்சோண்டு நம்ம புளி தண்ணி ஊற்றினோம்னா அவியல் மாதிரி பண்ணலாங்க. இந்த நான் அரைக்கிற மசாலாவில் வந்து மிளகாய்க்கு பதில் வரமிளகா போட்டு நல்லா வரமிளகா பொடி போட்டு நம்ம பண்ணோம்னா அவியல் கிடைக்குங்க. அவியலுக்கு வந்து புளித்தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றணும். நம்ம வெண்டைக்காயில் ஆட் பண்ணணும். புளிச்சு கரைசலை ஒரு 2 ஸ்பூனுக்கான ஊற்றி நம்ம பண்ணோம்னா சூப்பராக கிடைக்குங்க. 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு அரிசி, கொஞ்சம் ஜீரகம், தேங்காய் எல்லாம் போட்டு குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மசாலாவை போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் வேணாலும் துருவி போட்டுக்கலாம். தேங்காயும் துருவி போட்டு பண்ணலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. மஞ்சள் தூளும் வரமிளகாத்தூளும் போட்டு பண்ணலாம். தேங்காய் துருவி போட்டு எப்படி பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி குச்சி குச்சியாக போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இது எங்கள் ஊர் ஸ்டைலில் நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக பண்ணலாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க வெண்டைக்காய் பொரியல் கூட சூப்பராக கிடைக்குங்க. ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாங்க. வெறும் சாதத்துலேயே போட்டு வரை சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லஞ்சுக்கு சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.